வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். உறவுகள், இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு உணர்ச்சிகள் புதைஞ்சிருக்கு இல்லையா? நம்மளோட சந்தோஷம், வலி, வளர்ச்சி, சில நேரங்கள்ல வீழ்ச்சி கூட எல்லாமே இந்த உறவுகளை சார்ந்ததுதான். மத்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குமோ, ஆனா கடக ராசி அன்பர்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. அதுதான் உங்களோட உலகம். அந்த உலகத்துல அவங்க எப்படி உயரத்துக்கு போறாங்க, அதே உறவுகளால எப்படி ஆழமான வழிகளையும் சந்திக்கிறாங்கங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. யாருக்காக நீங்க உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சீங்களோ, யாரு மேல அத்தனை பாசம் வச்சிருந்தீங்களோ, அதே உறவுகளால உங்க இதயம் நொறுங்கி யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு வலி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இந்த வலிய யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தனிமையில தவிச்ச தருணங்கள் உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்காக, உங்க மனசுக்காக மட்டும்தான். இந்த உணர்வுபூர்வமான பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து பயணிக்க போறோம். உங்களுடைய ஜோதிட தேடல்களுக்கு ஒரு நல்ல துணையா எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனல் இருக்கும். அதனால மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பலம். சரி, இன்னைக்கு நம்ம பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உறவுகளோட இன்னொரு பக்கத்தை பத்தி ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் தாய், சகோதரர்கள், நண்பர்கள், பெரியவங்கன்னு ஒவ்வொரு உறவும் கடகராசிக்கு எப்படி ஒரு வரமா அமையுது, சில நேரங்கள்ல அதே உறவு எப்படி ஒரு சாபமா மாறுதுன்னு ஜோதிட ரீதியா ஆழமா பார்க்க போறோம். கடைசியா இந்த பாசம்ங்கிற வனையில சிக்கி காயப்படாம விழிப்புணர்வா எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உறவுகளோட மறுபக்கம். வாழ்க்கையில இது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி. நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா இந்த உலகமே நமக்கு எதிரா நின்னாலும் சரி, நமக்காக ஓடி வந்து தோள் கொடுக்கறது நம்ம உறவுகளாதான் இருக்கும். ஆனா அதே நேரம் நம்மால தாங்கிக்கவே முடியாத ஒரு காயத்தை நமக்கு கொடுக்கறதும் அதே உறவுகளால தான் முடியும். இந்த இரட்டைத்தன்மை எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தினாலும் கடக ராசிக்கு இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஏன் தெரியுமா? இதுக்கு காரணம் கடகராசியை ஆளக்கூடிய கிரகம் தாய்மைக்கு நிகரான சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே என்ன? அன்பு, நிபந்தனை இல்லாத பாசம், உணர்ச்சிகளோட கடல், இதமான ஒரு அரவணைப்பு. சொல்லப்போனா அவங்க இயல்பே பாசம்ங்கிற நூலால பின்னப்பட்ட ஒரு அழகான போர்வை மாதிரி. அவங்களோட ஒவ்வொரு யோசனையும் ஒவ்வொரு செயலும் அவங்க உறவுகளை சுத்தி தான் இருக்கும். ஒரு வீடு கட்டுறாங்களா, அது உறவினர்கள் வந்து தங்கிட்டு போறதுக்காக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குறாங்களா, அது அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறதுக்காக இருக்கும். அதனாலதான் அந்த உறவுகள்ல ஒரு சின்ன விரிசல் விழுந்தா கூட அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. பிரகாசமா இருந்த ஒரு பௌர்ணமி வானம் திடீர்னு கும்மிருட்டால அமானாசியா மாறின மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப நாம கடக ராசியோட ஆணிவேர்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறவை பத்தி பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, அவங்க அம்மா கூட இருக்கிற உறவுதான். ஜோதிடத்துல கடக ராசி அதிபதி சந்திரன் தான் தாயை குறிக்கிற கிரகம். அதனாலதான் சந்திரனை மாத்திருக்காரகன், அதாவது தாயின் காரகன்னு சொல்றோம். ஒரு மனுஷனோட மனசு, அவனோட உணர்ச்சிகள், அவனோட ஆழ் மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி இந்த சந்திரன் தான். அதனால கடக ராசிக்கு அம்மாவோட இருக்கிற உறவு அவங்களோட மனநிலையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தி. இந்த அமுதமான உறவு சிலருக்கு எப்படி வரமாகவும் இன்னும் சிலருக்கு ஏன் சாபமாகவும் மாறுதுன்னு இப்ப ஆழமா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு வரி கடகராசியோட தாய் பாசத்தோட ஆழத்தை விளக்கறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். ஏதோ ஒரு வறுமைனாலேயோ இல்ல வேற ஏதோ ஒரு மஜ்பூரினாலேயோ ஒரு தாய் தன் குழந்தைய தத்து கொடுத்தா கூட அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் அந்த தாயை வெறுக்கவே மாட்டாங்களாம். அன்னைக்கு என்னை ஏன் விட்டுட்டு போனங்கிற கேள்வியை விட இன்னைக்கு எங்க அம்மா எப்படி இருக்காங்களோங்கிற கவலை தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். பிரிஞ்சிருந்தாலும் அந்த தாயை மனசால நினைக்காத நாளே இருக்காது. அந்த அளவுக்கு ஆழமான பாசம் அது. ஆனா இதே நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்த்தா சில கடகராசிக்காரங்க ஏன் அம்மாவே என்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க, எனக்கு எதிரா பேசுறாங்கன்னு கண்ணீரோடு சொல்றதையும் நாம கேட்டிருப்போம். இதுக்கு என்ன காரணம்? ஒருத்தரோட ஜாதகத்துல மனோகாரகன் சந்திரன் குரு மாதிரி நல்ல கிரகங்களோட பார்வையோட வலுவா இருந்தா தாயோட முழு அன்பும் ஆசிர்வாதமும் அவங்களுக்கு ஒரு வரமா கிடைக்கும். ஆனா அதே சந்திரன் ராகு கேது மாதிரி நிழல் கிரகங்களோடவோ இல்ல சனி மாதிரி பாவ கிரகங்களோடவோ சேரும்போது அந்த தாயோட பாசமி அவங்களுக்கு ஒரு பாரமா மாறிடும். உதாரணத்துக்கு சனியோட சந்திரன் சேரும்போது அந்த உறவுல ஒரு கடமை இருக்குமே தவிர பாச பரிமாற்றம் ரொம்ப குறைவா இருக்கும். ராகுவோட சேரும்போது தாயால புரிஞ்சுக்கப்படாம போறது, இல்லனா தாயோட வார்த்தைகளே அம்புகளா மாறி அவங்களோட மென்மையான மனச ரொம்ப ஆழமா காயப்படுத்தும். தாய் உறவுக்கு அடுத்து கடகராசியோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கிறது அவங்க சகோதரர்களும் உயிருக்கு உயிரான நண்பர்களும் தான். இந்த உறவுகளை ஆளக்கூடிய கிரகம் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான். கடகராசிக்கு செவ்வாய் வெறும் சகோதரக்காரகன் மட்டும் இல்ல, அவர்தான் பூர்வ புண்ணிய அதிபதியாவும் வர்றார். பூர்வ புண்ணியம்னா என்ன?
நாம போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல காரியங்களோட பலன்தான். அந்த புண்ணியத்தோட பரிசாதான் இவங்களுக்கு நல்ல அண்ணன் தம்பி, அக்கா தங்கைகளும் உண்மையான நண்பர்களும் கிடைப்பாங்க. அதனால கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கூட பிறந்தவங்களும் நண்பர்களும் தனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் இவங்களோட மிகப்பெரிய பலம். செவ்வாய் பகவானோட அருளால கடக ராசிக்காரங்க கூட பிறந்தவங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்தா கூட, சொத்து போனா என்னங்க, என் அண்ணன் எனக்கு வேணும், என் தம்பி எனக்கு வேணும்னு தனக்கு வர வேண்டிய பங்க கூட விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா உறவுல விரிசல் வர விடமாட்டாங்க. பிரிஞ்சு போன குடும்பத்தை எல்லாம் ஒன்னு சேர்க்கணும், அந்த காலத்துல மாதிரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டா போதும், இவன் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இவன் தம்பி மாதிரின்னு சொல்லி அவனா உங்க குடும்பத்துல ஒருத்தனா ஆக்கிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான குணம் இது. யோசிச்சு பாருங்க, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நான் இந்த ஊருக்கு புதுசு, ஒரு வீடு பார்க்கணும்னு இவங்க கிட்ட வந்து கேட்டா போதும், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதை தன்னோட சொந்த வேலையா நினைச்சு சரியா ஞாபகம் வச்சு இங்க ஒரு வீடு காலியா இருக்கு வாங்க போலான்னு சொல்லி நம்பி வந்தவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பாங்க. ஏன்னா கடகம்ங்கிறது ஒரு வீடு, ஒரு பாதுகாப்பான கூடு. அந்த தாய்மை பண்பு இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். இப்ப நாம அடுத்த முக்கியமான உறவு வட்டத்துக்கு வர்றோம். அதாவது பெரியவர்கள், நமக்கு வழிகாட்டுகிற குருமார்கள், அப்புறம் குழந்தைங்க. இந்த உறவுகளோட ஆசிர்வாதத்தை கடகராசிக்கு அள்ளி கொடுக்கிறவர் யாருன்னா தேவர்களோட குருவான அவங்களோட பாக்கியாதிபதியான குரு பகவான். பாக்கியம்னா வெறும் பணம் சொத்து மட்டும் இல்லைங்க, நல்ல மனுஷங்களோட ஆசிர்வாதம், சரியான நேரத்துல கிடைக்கிற உதவி, சமூகத்துல கிடைக்கிற நல்ல பேரு, இது எல்லாம் தான் உண்மையான பாக்கியம். குருவோட அருளால இவங்களுக்கு சமூகத்துல ஒரு தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் பெரியவங்களோட ஆசிர்வாதமும் இவங்க தேடி போகாமலே தானா கிடைக்கும். குருவோட அருளை பெறத்துக்கு இவங்க பெருசா யாகமோ பூஜையோ செய்ய வேண்டியதில்ல. இவங்களோட இயல்பான குணங்களே குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள மதிக்கிறது, வயசுல பெரியவங்கள பார்த்தா எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கறது, குழந்தைங்க மேல அளவில்லாத பாசம் காட்டுறது, எந்த உதவியா இருந்தாலும் பிரதிபலன் பார்க்காம செய்யறது, இந்த நல்ல குணங்களே குருவோட அருள ஒரு காந்த மாதிரி இவங்க பக்கம் ஈர்த்துடும். குறிப்பா குழந்தைங்க மேல இவங்களுக்கு இருக்கிற பாசம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு பகவான் புத்திரகாரகன், அதாவது குழந்தை செல்வத்தை குறிக்கிறவள். அதனால தன்னோட குழந்தை அடுத்தவங்க குழந்தைன்னு பேதமெல்லாம் இவங்க கிட்ட பார்க்கவே முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க குழந்தை இவங்க கிட்ட நம்பி விட்டுட்டு ஒரு வேலைக்கு போனாங்கன்னா இவங்க தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்களோ இல்லையோ, முதல்ல அந்த குழந்தைய குளிப்பாட்டி பவுடர் போட்டு பொட்டு வச்சு அழகு பார்த்து அவங்க வர்ற வரைக்கும் ஒரு தாயோட கவனத்தோட பத்திரமா பார்த்துப்பாங்க. அந்த மழலியோட சிரிப்புல அவங்க கடவுளையே பார்ப்பாங்க. இவங்களோட இரக்க குணத்தோட உச்சத்தை இங்கதான் நாம பார்க்க முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு ஜோடியை பார்த்துட்டா போதும், அந்த ஜோடி அதை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ இவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. தனக்கு வாரிசு இல்லாத மாதிரி அந்த வலியை உணர்ந்து, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு அவங்களுக்காக வழிகாட்டி ஆறுதலா நிப்பாங்க. அந்த அளவுக்கு மத்தவங்களோட துக்கத்துல தங்களையும் இணைச்சுப்பாங்க. இதுதான் குரு பகவானோட அருளை இவங்களுக்கு முழுமையா பெற்று தருது. இவ்வளவு நேரம் நாம தாய், சகோதரர்கள், நண்பர்கள், பெரியவங்கன்னு நல்ல உறவுகளால கிடைக்கிற வரங்களை பார்த்தோம். ஆனா ஒரு வெளிச்சம் இருந்தா அதுக்கு ஒரு நிழலும் இருக்கும் இல்லையா? இந்த அளவற்ற பாசத்துக்கும் ஒரு நிழல் பக்கம் இருக்கு. அந்த நல்ல உறவுகளே ஜாதகத்துல கிரகங்கள் சரியில்லாத நேரத்துல இவங்களுக்கு பெரிய சிக்கலா மாறும்போது என்ன நடக்குது? இப்போ அத பத்தி கொஞ்சம் எச்சரிக்கையா பாப்போம். ஜாதகத்துல கிரக நிலைகள் சரியில்லாதப்போ இவங்களோட பாசமே இவங்களுக்கு பெரிய சுமையா மாறிடும். உதாரணத்துக்கு, நண்பனா உசுரு, அவன் கேட்டான்னு கண்ணு மூடிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் கோர்ட்டுக்கும் பேங்குக்கும் அலைய வேண்டிய நிலைமை வரும். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆன பிறந்தான் நான் பண்ணிப்பேன், என் தம்பி செட்டில் ஆன பிறந்தான் எனக்கு கல்யாணம்னு பாசத்துக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செஞ்சு கல்யாண வயசை கடந்து நிப்பாங்க. சந்திரன் அம்மாவை குறிக்கிற மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் உறவையும் குறிக்கிறதுனால மாமியாரோட வார்த்தைகளால அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறதும் கடகராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஒரு நல்லதுக்காக உறவினர்களோட சொத்து பிரச்சனையில தலையிட்டு கடைசில இவங்களே கெட்ட பேர் வாங்குற சூழ்நிலையும் உருவாகும். இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். கடகராசியோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, அவங்களால மன உளைச்சலை அவ்வளோ சுலபமா தாங்கிக்க முடியாது. ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி அவங்க மனசு. ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட போதும், அதுல ஒரு பெரிய விரிசல் விழுந்துடும். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீண்டு வந்து பழையபடி ஒரு பௌர்ணமி நிலவா பிரகாசிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த அளவுக்கு உறவுகளால வர்ற காயங்கள் அவங்கள ஆழமா பாதிக்கும். அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு? பாசம் காட்டுறதே தப்பா? உறவுகளை நம்பவே கூடாதான்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா அப்படி இல்ல. ஜோதிடங்கிறது நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுற சாஸ்திரம் இல்ல. அது நம்மள பத்தி நமக்கே புரிய வைக்கிறதுக்கு, நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி.
நம்மளோட பலம் எது பலவீனம் எது நாம தெரிஞ்சுக்கிட்டா இந்த வாழ்க்கைய இன்னும் பக்குவமா அழகா வாழலாம். இந்த ஒரு வரியை மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பாசம் காட்டுங்க, ஆனா பக்குவமா காட்டுங்க. இதுதான் இந்த முழு பதிவோட சாராம்சம். நீங்க பாசம் காட்டுறத நிறுத்தவே வேணாம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். அதுதான் உங்க இயல்பு, உங்க அடையாளம். ஆனா அந்த பாசத்தை எங்க, யார்கிட்ட, எப்படி, எவ்வளவு காட்டணுங்கிற ஒரு விழிப்புணர்வும் பக்குவமும் உங்களுக்கு வேணும். பக்குவம்னா வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஒரு எல்லைக்கோட்டை வரையணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். அன்பு காட்டுறதும் பாச வைக்கிறதும் மத்தவங்கள அரவணைக்கிறதும் ஒரு பலவீனம் இல்ல, அது கடக ராசிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்திய விழிப்புணர்வுங்கிற கடிவாளத்தை போட்டு நீங்க சரியா வழி நடத்துனீங்கன்னா உங்களை விட ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கைய வாழ்றவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. உங்க பாசமே உங்களுக்கு கவசமா மாறும். எல்லாம் குருவோட அருளால உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும். குரு வாழ்க, குருவே துணை. இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க மனசுல என்ன தோணுது, உங்க அனுபவங்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குறிப்பா கடகராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.